நம்ம ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் எப்படா காலேஜ் போவோம்னு தான் இருக்கும். காலேஜுக்கு போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நல்லா ஃபன் பண்ணலாம், கிளாஸை கட் அடிக்கலாம், சைட் அடிக்கலாம், சினிமாவுக்கு போகலாம், நல்லா ஊர் சுற்றலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான கனவுலாம் கண்டு கொண்டு தான் இந்த காலேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகும். ஆனால் ஒரு சில பேர் மட்டும் உண்மையாகவே அவங்களுடைய லட்சியத்துக்காகவும் இந்த மாதிரி ஃபன்னையுமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காகவும் தானும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணுங்கிறதுக்காகவும் பெரிய கனவுகளை சுமந்து கொண்டு தான் இந்த காலேஜ் லைஃப்குள்ளேயே வருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலுமே 17 வயது நிறந்த ஒரு பொண்ணும் இவ்வளவு பெரிய கனவுகள் எல்லாத்தையுமே சுமந்து கொண்டு தன்னுடைய அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஆம்பளை பசங்க கிடையாது, நாம தான் கடைசி காலத்துல நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ட்ரீமை சுமந்து கொண்டு தான் ஒரு கல்லூரி லைஃபுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அவங்களுடைய கனவுகள் எல்லாமே 3 மாசத்துல எப்படி சுக்குநூறா உடைஞ்சு போனது அப்படின்ற ஒரு சோகமான ஒரு மர்மமான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேச மாநிலத்தில் குண்டூர் மாவட்டத்தில் வரக்கூடிய தென்னாலி அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த இக்பால் பாஷா மற்றும் சம்சாத் பேகம் அப்படின்ற தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு 2 மகள்கள். இதுல மூத்த மகள் தான் ஆயிஷா மீரா என்ற இந்த 17 வயது நிறந்த பெண். இந்த ஆயிஷாவுக்கு அடுத்தபடியா ஒரு தங்கையுமே இருக்காங்க. ஆயிஷாவுடைய அப்பாவான இந்த இக்பால் அதே பகுதியில் இருக்கிற அரவிந்த் வித்யாலயா ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மாவான சம்சாத் பேகம் ரெப்பல்லி என்ற பகுதியில் இருக்கிற ஒரு உமன்ஸ் காலேஜ்ல லெக்சரரா வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. என்னதான் இப்படி படித்த ஃபேமிலியில இருந்து வந்தாலுமே ஆயிஷாவுக்கு தன்னுடைய அப்பா அம்மாவை நல்ல விதமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுடைய மைண்ட்ல கம்ப்ளீட்டா நிறைஞ்சிருந்தது. இதன் காரணமா அவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு மெடிக்கல் சைட்ல அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நம்ம பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க ஊர்ல இருந்து 50-55 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற விஜயவாடாவுக்கு பக்கத்துல இப்ராஹிம் பட்டினத்துல இருக்கிற நிம்ரா காலேஜ்ல 2007 பி ஃபார்மசி இவங்க ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அப் அண்ட் டவுன்லாம் சேர்த்து 100 இருந்து 110 கிலோமீட்டர் வரதுனால இந்த டிராவல் டைம் ரொம்ப நேரம் எடுக்குங்கிறதுனால நம்ம இங்கேயே எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்கலான்னு இந்த பொண்ணு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் சரியா 18 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 24, 2007 அன்னைக்கு ஸ்ரீ துர்கா லேடிஸ் ஹாஸ்டல்ல இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்க இவங்களுக்கு 2nd ஃப்ளோர்ல ரூம் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரூம்ல தங்கினபடி தான் எந்த பிரச்சனையுமே இல்லாம தன்னுடைய கல்லூரிக்கு போயிட்டு வர்றது, லீவு நாட்கள்ல தன்னுடைய அப்பா அம்மாவை டைரக்டா போய் பார்த்துட்டு வர்றது, காலேஜ் முடிஞ்சதும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுறது அப்படின்னு தான் எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த பொண்ணுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிச்சது. அது எல்லாமே அந்த வருஷத்தோடைய கிறிஸ்மஸ் வர வரைக்கும். ஆயிஷா தங்கியிருந்த அந்த ஹாஸ்டலை பற்றி சொல்லணும்னா அது ஒரு அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே 2 ஃப்ளாட் இருக்கும். அந்த ஃப்ளாட் எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்குன்னா 2 பெட்ரூம், ஒரு பெரிய ஹால், ஒரு கிச்சன். இதை தவிர பாத்ரூம் எதுவுமே அந்த இடத்துல கிடையாது. அந்த ஃப்ளாட்ல இருந்து வெளியில வந்தா காரிடோருடைய சைடில் பார்த்தா காமன் பாத்ரூம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே இந்த மாதிரி செட்டப் அமைச்சு அந்த லேடிஸ் ஹாஸ்டலை நடத்திக்கிட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேங்கிறது உங்களுக்கு போக போக புரிய வரும். பட் அதுக்கு முன்னாடி அந்த வருஷத்தோடைய கிறிஸ்மஸ் வரப்போறதுனால கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட அந்த காலேஜ்ல லீவ் விட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பொண்ணுமே சரியா இந்த சம்பவம் நடக்க போவதற்கு ஒரு 7 நாட்களுக்கு முன்னாடி டிசம்பர் 20, 2007 அன்னைக்கு தன்னுடைய அம்மாவை வர வச்சு அவங்க கூட பஸ்ல கிளம்பி இவங்க தன்னுடைய சொந்த ஊரான தெனாலிக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய லீவு நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு சரியா டிசம்பர் 26, 2007 அன்னைக்கு, அதாவது கிறிஸ்மஸ் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து ஈவினிங் 6 மணிக்கு தன்னுடைய அம்மாவான சம்சாத் பேகம் கூட பஸ்ல வந்து இந்த ஹாஸ்டல்ல வந்து இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயிஷாவுடைய அம்மா 7:30 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிட்டாங்க. அதன் பிறகு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த ஆயிஷா கால் பண்ணி பேசியிருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அங்க இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி லீவு நாட்கள்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு கலகலப்பா இந்த ஆயிஷா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அதே ஹாஸ்டல்ல 4 வருஷமா தங்கி இருக்கிற பிரீத்தி என்ற பிடெக் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து நம்ம எல்லாரும் டின்னர் சாப்பிட போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால நான் ஹாலில் போய் தூங்க போறேன், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த பிரீத்தி என்ன பண்றாங்கன்னா தான் கூட இருக்கிற நாவியா, சௌமியா அப்படின்னு இந்த 2 பெண்களை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய கேண்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் 11:30, 12க்குலாம் தங்களுடைய ஃப்ளோருக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம்ல படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு டிசம்பர் மாதங்கிறதுனால பயங்கர குளிரும் இருந்ததுனால எல்லாருமே போர்வையை போத்தி கொண்டு நல்லா உறங்க ஆரம்பிச்ச அந்த இரவுல தான் ஒரு கொடூரமான ஒரு கதையை அந்த இரவு எழுத போகுதுங்கிறத யாருமே உணர்ந்திருக்கவே மாட்டாங்க.
அடுத்த நாள் டிசம்பர் 27, 2007 அதிகாலை 5:30 மணி. பிரீத்தியோடைய மொபைல் திடீர்னு ரிங் ஆக ஆரம்பிக்குது. அந்த குளிர்லையுமே தூக்க கலக்கத்தோட போர்வையை விளக்கிட்டு இந்த பொண்ணு அந்த மொபைலை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நடந்தபடியே வராண்டா கிட்ட வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த போன் கால் பேசி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தப்போ அவங்களுடைய காலில் ஏதோ தட்டுப்பட ஆரம்பிச்சுது. என்னடா அது நம்முடைய காலில் ஏதோ தட்டுப்படுது அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சுது. இதை தவிர இவங்க அந்த போனை எடுத்த நேரத்தில் அவங்களுக்கு ஆப்போசிட் பெட்ல படுத்திருந்த ஆயிஷாவை காணும். சரி, ஒருவேளை பாத்ரூமுக்கு தான் போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சு அவங்க அந்த நேரத்தில் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. ஆனா இவங்க போன் பேசி முடிச்சதுக்கு பிறகுமே இந்த ஆயிஷா வராம இருந்ததுனாலையும் இவங்களுடைய காலில் ஏதோ ஒரு பொருள் தட்டுப்பட்டதுனாலையும் என்னடா அது அப்படின்னு சந்தேகத்தோட லைட் சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே பயங்கரமா சதறன நிலையில இருக்கு. அதே சமயம் அவங்களுடைய பெட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆயிஷாவுடைய பெட் பயங்கர ரத்த கரையோட அங்க இருந்த பெட்டும் அங்க இருந்த தலையணியும் காட்சியளிக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் ஆடி போயிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே தன்னந்தனியா பார்த்த பிரீத்தி பயத்தோட உச்சிக்கே போயிருந்திருக்காங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அதே பிளாட்ல வெவ்வேறு இடங்கள்ல தூங்கிட்டு இருக்கிற நாவியா, ராதிகா, சௌமியான்னு சக தோழிகள் எல்லாருமே எழுப்பி இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அதிர்ந்து போய் உடனடியா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிற வார்டனான பத்மாவை எழுப்பி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு பத்மாவுடைய கணவரான சிவராமகிருஷ்ணாவும் அந்த இடத்துல இருந்ததுனால அவர்கிட்டயுமே இந்த தகவலை கொடுத்து மாடிக்கு அழைச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே உடனடியா டார்ச் லைட்டா எடுத்துக்கிட்டு மாடிக்கு வந்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துல பயங்கரமான ரத்தம் சிந்தி இருக்கிறத பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் ஆயிஷாவுடைய ரத்தக்கரை படிந்த அந்த பெட்டில் இருந்து ரத்தம் சொட்டுனபடியே எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதையுமே பார்க்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணபடி இவர்கள் அனைவருமே போகும்போது தான் அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியில ஒரு காமன் பாத்ரூம் இருக்குன்னு சொன்னல, அந்த பாத்ரூம்குள்ள போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாத்ரூமோடைய டோரை திறந்துட்டு இவங்க உள்ள பார்க்கும்போது தான் முதல் நாள் ஊருக்கு போயிட்டு வந்த இந்த ஆயிஷா, வெறும் 17 வயது நிறைந்த இந்த ஆயிஷா, உடம்புல எந்தவித நோய் நொடியும் இல்லாத இந்த ஆயிஷா அநியாயமா கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு உடம்புல எந்தவித துணியுமே இல்லாம மூக்கு, வாய், காதுன்னு எல்லா இடத்துல இருந்தும் ரத்தம் வழிந்தபடியும் அதே சமயம் அவங்களுடைய ஒரு காலை பக்கத்துல இருக்கிற வாட்டர் டேப்ல ஒரு துண்டால கட்டி இருக்கிறத பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் அள்ளு விட்டு போயிருந்திருக்கு. இதை பார்த்த அந்த ஹாஸ்டலோடைய வார்டன் சக தோழிகள் எல்லாமே மிரண்டு போறாங்க. அந்த வார்டனுடைய கணவரான சிவராமகிருஷ்ணா தான் உடனடியாக ஹாஸ்டலோடைய ஓனர், பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அட் த சேம் டைம் ஆயிஷாவுடைய அப்பாவுக்கும் கால் பண்ணி உங்களுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, சீக்கிரமா இங்க வாங்க, அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு காலை 6 மணிக்கு இந்த தகவலை எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. போலீஸுமே சம்பவ இடத்தை வந்து பார்க்கும்போது இறந்து போன அந்த ஆயிஷா மேல எந்தவித துணிகளும் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுமே திகச்சு போய் நிக்கிறாங்க. அட் த சேம் டைம் நிர்வாணமா இருக்கிற ஆயிஷாவுடைய வயிற்று பகுதியில ஸ்கெட்ச் பேனால ஹார்ட் போடப்பட்டிருக்கு. அதுக்கு மேல மார்பு கிட்ட ஹெச் பிரேமா சிறுதா அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதுல எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஆயிஷாவுக்கு அந்த பெட்ரூம்ல என்னதான் நடந்துச்சு, போலீஸ் அதிகாரிகள் இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இவ்வளவு பெண்கள் அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்திலையும் ஆயிஷா மட்டும் எதனால கொலை செய்யப்படணும், அதுவும் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில எதுக்காக கொலை செய்யப்படணும்? யார் அந்த கில்லர்? கில்லர் அந்த ரூம்ல இருந்து பாத்ரூம் வர வரைக்கும் மற்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இப்படி எக்கச்சக்கமான கொஸ்டினோட தான் 2007 நடந்த ஆந்திரா மாநிலத்தோடைய ஒட்டுமொத்த அரசியலையுமே புரட்டி போட்ட 17 வயதுல இருந்த ஆயிஷாவுடைய கொலை வழக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா டீட்டெயிலா அலசி ஆராய போறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு உண்மையாகவே இந்த க்ரைம் ஜேர்னர் பிடிச்சவங்களுக்கு போய் ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எனக்காக அதை மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு தோணும். ஸோ கேஸ் சம்மந்தமாகவோ அப்படி இல்லைன்னா வீடியோ சம்மந்தமாகவோ என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்.
தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எல்லாருமே வர வச்சு கம்ப்ளீட்டா இன்ச் பை இன்ச்சா அந்த இடத்துல கிடைச்ச தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தபடியா இறந்து போன பொண்ணுடைய உடம்புல இருந்துமே தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. அவங்களுடைய கழுத்து பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதின்னு பல இடங்கள்ல கத்தியால குத்துன மாதிரியான காயங்களும் காணப்படுது. இறுதியா ஈவினிங் 3:30 மணிக்கு தான் இந்த பொண்ணுடைய சடலத்தையே அந்த அப்பா அம்மா கிட்டே காட்டியிருக்காங்க. காலை 8 மணிக்கெல்லாம் சம்பவ இடத்துக்கு வந்த அந்த அப்பா அம்மா கிட்ட அந்த ஹாஸ்டலுடைய வார்டனோ அந்த ஹாஸ்டல்ல தங்கியிருந்த சக தோழிகளோ யாருமே அவங்கள கான்டாக்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே தெரியல. தங்களுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தானே வர சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே தான் அவங்க நீண்ட நேரமாக நின்றுக்கிட்டு இருந்த நேரத்தில் சம்திங் தங்களுடைய மகளுக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அதை யாருமே நம்ம கிட்ட கிளாரிஃபை பண்ண மாட்டாங்க அப்படின்ற குழப்பத்தோட நின்றுக்கிட்டு இருந்த அந்த அப்பா அம்மா கிட்ட 3:30 மணிக்கு தான் ஆயிஷாவுடைய சடலத்தை காட்டியிருக்காங்க. ஆயிஷாவுடைய அங்காடையாளங்களை பார்த்தா ஆயிஷாவுடைய அப்பா அது தன்னுடைய பொண்ணு தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மீடியா ஆட்கள் பரபரப்பா அன்றைய நாள் ஹெட்லைனில் வர அளவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னங்கிறது போக போக உங்களுக்கு தெரிய வரும். இறந்து போன அந்த பொண்ணுடைய உடம்ப சோதனை பண்ண மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணை பயங்கரமா யாரோ தலையில தாக்கியிருக்காங்க. அவங்க மூளையில ஏற்பட்ட ரத்த கசிவினால தான் இவங்க மயக்கத்துக்கு உள்ளாகி இவங்க இறந்து போயிருக்கணும் அப்படின்னும், இவங்க இறந்ததுக்கு பிறகுதான் தரதரன்னு இப்படி இழுத்துட்டு வந்து பாத்ரூம் கிட்ட கொண்டு வந்திருக்கலாம். அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் தான் இவங்க மேல ஏதாவது பாலியல் சீண்டல்கள் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் உண்மையிலே இறந்து போன ஆயிஷாவுடைய பிணத்து கூட அந்த கில்லர் பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டானா அப்படிங்கறத அவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஆனா அந்த பொண்ணுடைய பிரைவேட் பார்ட்ல அந்த கில்லருடைய விந்து இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை மருத்துவர்கள் கொடுத்ததுக்கு பிறகு போலீஸுக்கு தோணுன முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஹாஸ்டலுடைய வார்டனோ அப்படி இல்லைன்னா ஹாஸ்டலில் கூட இருக்கிற அந்த சக தோழிகள் யாருமே இதை பண்ணலங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ஆண் தான் பண்ணியிருக்கான், அவனை தான் நம்ம இப்போ தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக இந்த வழக்குடைய விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து இந்த பெண் இறந்ததுக்கு பிறகு பிசிக்கல் கான்டாக்ட் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டதுனால ஒருவேளை அந்த கில்லர் நெக்ரோஃபைலா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பிணமா இருந்தாலும் சரி அவனுடைய காம ஆசையை அவன் தீர்த்துக்கணும்னு நினைக்கிற ஒரு சைக்கோ மாதிரியான ஆளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இதன் காரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வேற எவனாவது சம்பந்தப்பட்டிருக்கானா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தை இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் சிசிடிவி எதுவுமே அந்த அளவுக்கு இல்லாததுனால சரியா அக்கம் பக்கத்தில் இருந்துமே அவங்களால எந்த ஒரு டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணவே முடியல. அட் த சேம் டைம் அந்த ஹாஸ்டலுடைய வார்டனான பத்மாவுடைய கணவரான இந்த சிவராமகிருஷ்ணாவை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அந்த ஹாஸ்டல்ல ஒரு சமயக்காரர் இருந்திருக்காரு, அவரையுமே கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ எதுவுமே கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச எவிடன்ஸ் கூட மேட்ச் ஆகவே இல்லை. மேற்கொண்டு இறந்து போன ஆயிஷாவுடைய ரூம்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட லெட்டர்ல, நான் இந்த ஆயிஷாவை காதலிக்கிறேன், அவ என்னுடைய காதலை ஏற்க மறுத்துட்டா, அதனாலதான் நான் கொலை பண்ணேன், இந்த மாதிரி யாராவது பெண்களை என்னுடைய காதலை ஏத்துக்கலன்னா இந்த மாதிரி தான் கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ இதன் காரணமா இந்த ஹேண்ட் ரைட்டிங் இவங்க கூடலாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேக லிஸ்ட்ல இருக்கிற ஆட்கள் கூட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் அது எல்லாமே தோல்வியில தான் போய் முடியுது. மேற்கொண்டு இந்த பொண்ணுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்களோ, அவங்க கூட ஏதாவது காதல் பிரச்சனை ஏதாவது இருக்குமோ, அவங்க சொந்த ஊர்ல ஏதாவது பசங்க கூட பிரச்சனை இருக்குமோ, இவங்க காலேஜ் படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அவங்க படிக்கிற அந்த காலேஜோடைய ஸ்டாஃப் யாராவது இவங்க கூட பிரச்சனையில ஈடுபட்டிருப்பாங்களோ, அந்த தெருவில் யாராவது பிரச்சனைகளில் ஈடுபட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல அங்கல்ல இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் எந்த விதத்திலுமே போலீஸுக்கு எந்த ஒரு துப்புமே கிடைக்காமலே போகுது. இப்படியே இந்த வழக்கில் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுறாங்க. 25 லட்சம் ரூபாய் கிட்ட அந்த நேரத்திலே செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா கில்லரை பத்தின எந்த ஒரு தடயத்தையும் போலீஸால கண்டே பிடிக்க முடியல. கில்லர் அந்த பிளாட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்சிருப்பான், ஃபோர்ஸ் என்ட்ரி இல்லாததுனால அவன் வந்த நேரத்தில் அந்த ரூம் டோர்லாம் எப்படி திறந்திருந்தது அப்படின்னு எக்கச்சக்கமான மர்மங்கள் எல்லாமே போலீஸோடைய தலையில உருள ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் இந்த ஆயிஷா பிறந்த ஊரான தெனாலி பகுதியை சேர்ந்த ஃபரீத், பத்ரி, கிஷோர் அப்படின்னு சந்தேக லிஸ்ட்ல 3 பேரை கைது பண்ணி அவங்க கிட்ட விசாரிச்சிருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு எதிராகவும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாததுனால அவங்கள இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா உபேந்திரா சிங் என்ற ஒரு திருடனை கைது பண்ணியிருக்காங்க. பட் அவனுக்கு எதிராகவும் எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. அதுக்கப்புறமா
குர்விந்தர் ஆனந்த் என்கின்ற லட்டு அப்படின்ற ஒருத்தனை கைது பண்றாங்க. இவன் பயங்கரமா பெண்கள் மேல மோகம் கொண்டவன். அது எந்த அளவுக்குனா இவனுடைய பார்ட்னரை டார்ச்சர் பண்ணி அந்த வழியில துடிக்கிறத பார்த்து ரசிச்சு தான் இவன் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இவனை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க. பட் அவனுக்கு எதிராகவும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாதனால அவனையுமே இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்றாங்க. இப்படியே இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடுமே கிடைக்காம 8 மாசம் வரைக்கும் போலீஸ் பித்து பிடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு தடயம் இந்த கேஸை விசாரணை பண்ற சுப்பீரியர் ஆபீசருக்கு வந்திருக்கு. ஆயிஷாவுடைய மரணம் நிகழ்ந்து சரியா 8 மாசம் கழிச்சு ஆகஸ்ட் 11, 2008 விஜயவாடாவுக்கு பக்கத்துல இருக்கிற நந்திகாம் என்ற பகுதியை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் சத்தியம் பாபு என்ற ஒரு ஆளை திருட்டு வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. அவனை பத்தி விசாரணை பண்ணதுக்கு பிறகு ஆகஸ்ட் 16 இந்த ஆயிஷா வழக்கை விசாரணை பண்ற போலீஸுக்கு தகவலை கொடுத்திருக்காங்க. அவங்க உடனடியா இந்த சத்தியம் பாபுவை கைது பண்ணி விஜயவாடாவுக்கு கொண்டு வர நேரத்துல இவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கான். ஆனாலுமே அதிர்ஷ்டவசமா அன்றைய நாள் மதியமே கிருஷ்ணா மாவட்டத்தில் இவனை கைது பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தியம் பாபுவை கைது பண்றதுக்காக போன 8 கான்ஸ்டபிள், 2 ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ அப்படின்னு எல்லாருமே அந்த நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. பட் சத்தியம் பாபு கிட்ட அந்த நேரத்தில் அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரணை பண்ணும்போது தான் இவனுக்கும் ஆயிஷா கேஸுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி இவனை பிடிச்சாங்க அப்படின்ற எல்லா விவரமுமே போலீஸுக்கு ஒண்ணு விடாம தெரிய வர ஆரம்பிச்சது. அந்த நந்திகாம் பகுதியில் இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இந்த சத்தியம் பாபு யதார்த்தமா ஒரு நாள் நுழைஞ்சு அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணானும் அங்க இருக்கிற சில பொருட்களை திருட முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இவனை ஒப்படைச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல்ல வேற ஏதாவது கேஸ்ல நீ இன்வால்வ் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உதச்சி விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் எதுவுமே இப்படி ஈடுபட்டது இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனா இவன் இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சதுனால இதுக்கு முன்னாடியே விஜயவாடா பக்கத்துல அந்த ஃபார்மசி ஸ்டூடெண்டான ஆயிஷா என்ற இந்த மாதிரி இறந்து போனாங்களே அந்த கேஸ்ல கில்லரை இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டு தானே வராங்க. ஒருவேளை இவனுக்கு அந்த கேஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் இந்த சத்தியம் பாபுவை விசாரணை பண்ணும்போது தான் இந்த ஆயிஷாவை கொலை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில தான் இந்த ஆயிஷா கேஸை விசாரணை பண்ற போலீஸ் கிட்ட இவனை ஒப்படைச்சிருந்திருக்காங்க. அவங்க இவன் கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஷாக், 3rd டிகிரி டார்ச்சர் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு பிறகு ஒன்னா அவன் வாயில இருந்து வாங்கியிருக்காங்க. பட் அந்த நேரத்தில் இவன் மேல சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னன்னா 6 மாசம் வரைக்கும் இந்த மாதிரி லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சு திருடின மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண மாதிரியோ எந்த ஒரு சம்பவமே நடக்கவே இல்லை. ஆனா 6 மாசம் கழிச்சு ஏன் இப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்ச போதுதான் இந்த ஆயிஷாவுடைய கொலை நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லயே இவன் ஒரு இரும்பு ராடால ஒரு பெண்ணை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து மொபைலை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கான். அந்த கேஸ்ல இவனுக்கு 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து இவன் வெளியில வந்ததுக்கு பிறகுதான் நந்திகாம்ல இருக்கிற இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சு இந்த ஆக்டிவிட்டியில ஈடுபட ஆரம்பிச்சான். சோ இது பொறிதட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் ஒருவேளை இவன் ஆயிஷாவுடைய வழக்கிலுமே சம்பந்தப்பட்டிருப்பான்னு நினைச்சு அவங்ககிட்ட யதார்த்தமா விசாரணை பண்ணதுல தான் ஆயிஷாவுடைய வழக்கிலுமே சம்பந்தப்பட்டிருக்கானே தெரிய வந்துச்சு. மேற்கொண்டு இந்த நந்திகாம் என்ற ஹாஸ்டல்ல இருக்கிற பெண்களுமே இவனை அடையாளம் காட்டி இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் ஆயிஷாவுடைய வழக்கில் சம்பந்தப்பட்ட அதாவது அந்த கிரைம் சீன்ல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட், DNA முதற்கொண்டு எல்லாமே இவன் கூட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிருந்திருக்கு. இதனால இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டுமே ஃபைல் பண்றாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல இவன் யாரு, இவனுக்கும் ஆயிஷாவுக்கும் என்ன சம்பந்தம், இவன் ஆயிஷாவுக்கு என்ன பண்ண அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லி இருந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். சத்தியம் பாபு 7வது வரைக்கும் தான் படிச்சிருந்திருக்கான். கல்யாணமான 3வது நாளே அவனுடைய பொண்டாட்டி இவனை விட்டு ஓடி போயிருந்திருக்காங்க. அன்னையில இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவனுக்கு எப்பெல்லாம் உடல் தேவைகள் ஏற்படுதோ அப்பெல்லாம் அவன் விலைமாதுகள் கிட்ட மட்டும்தான் போவான். அப்படி போறதுனால இவனுக்கு அடிக்கடி காசு பயங்கரமா செலவாகிக்கிட்டே இருந்ததுனாலையும் அதே சமயம் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொண்ணுங்க கிட்ட இவனுடைய இச்சைகளை தீர்த்துப்பான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதே சமயம் சம்பவம் நடந்த நாளான டிசம்பர் 27 நந்திகாம்ல இருந்து விஜயவாடாவுக்கு இவன் வந்ததாகவும் அங்க இருக்கிற ஒரு மால்ல படம் பார்த்ததாகவும் மறுபடியும் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருந்த நேரத்துல தான் ஆயிஷா தங்கி இருக்கிற அந்த ஹாஸ்டலுடைய பில்டிங்கை இவன் பார்த்து இருந்திருக்கான். அந்த நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நின்னபடியே 1 மணி வரைக்கும் அந்த ஹாஸ்டலுடைய வராண்டா கிட்ட ஒரு பொண்ணு போன் பேசிக்கிட்டு இருக்கிறத இவன் பார்த்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை நம்ம எப்படியாவது அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள எப்படியாவது ஏறி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணிக்கு மேல பில்டிங்கை சுத்தி இருக்கிற காம்பவுண்ட் சுவர் மேல ஏறி கொஞ்சம் தூரம்
ஃப்ளோரா நடந்து போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அந்த இடத்துல 2 கதவுகள் இருக்கிறத பார்க்கறான். ஒரு கதவை அவனால திறக்க முடியல, இன்னொரு கதவு எந்த தாப்பாலும் போடாம திறந்து இருந்ததுனால ஈஸியா அவன் அதுக்குள்ள போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆயிஷா தங்கி இருக்கிற அந்த பிளாட்குள்ள இவன் நுழைஞ்சதுமே ஹால்ல ஒரு பொண்ணு மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. மற்ற 2 ரூம்கள்ல சில பெண்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல இருக்கிற ரூம்ல தான் இந்த ஆயிஷாவும் பிரீத்தியும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இந்த இடம் தான் நமக்கு வசதியா இருக்கும். மற்ற பெண்கள்லாம் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இவளை ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு ஆயிஷாவை இவன் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதன் அடிப்படையில் அவளை எப்படியாவது மயக்கத்துக்கு உள்ளாக்கணும், அப்படி இல்லைன்னா அவளை கொலை பண்ணிட்டு தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கணும் அப்படின்னு இவன் பிளான் பண்ணியிருக்கான். இப்படி இவன் பிளான் பண்ணதுமே வேக வேகமா எந்த வழியா வந்தானோ அந்த வழியா மெல்லமா எந்த சத்தமும் சலனமும் இல்லாம அந்த பில்டிங்ல இருந்து இறங்கி வேற ஒரு பில்டிங்க்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு இரும்பு ராடை எடுத்துக்கிட்டு மறுபடியுமே வந்த வழியா ஆயிஷா தூங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய தலையில பயங்கரமா அடிச்சிருக்கான். அந்த நேரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் கத்திட்டு அந்த பொண்ணு உடனடியாக மயக்கமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் பெட்ஷீட்டை அப்படியே சுருட்டி அந்த பொண்ணை தரன்னு யாருக்கும் எந்தவித சத்தமும் சந்தேகமும் வராத அளவுக்கு பர்ஃபெக்டாக இழுத்துட்டு வந்து பாத்ரூம் கிட்ட போனதாகவும் அதுக்கப்புறம் தனக்கு தேவையான இச்சைகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டதாகவும் அந்த பொண்ணுடைய உடம்புல எல்லா துணிகளையும் எடுத்து விட்டுட்டு காலையுமே வாட்டர் டேப்ல கட்டி வச்சு தனக்கு தேவையான இச்சைகளை பண்ண அப்படின்னு இவன் சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ரூம்குள்ளேயே வந்து அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு சில இதை களைச்சி போட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு மார்க்கர் பெண்ணையுமே எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுடைய வயிற்றுல ஹார்ட் சிம்பிள் போட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பிரேம சிறுதா அப்படின்ற பெயரையுமே அவங்களுடைய நெஞ்சில எழுதி இருந்திருக்கான். அதன் பிறகு ஒரு லெட்டரை கைப்பட எழுதி வச்சுட்டு எந்த வழியா வந்தானோ அந்த வழியா சரியா ஒரு 4:30க்கெல்லாம் அந்த பில்டிங்கை எகிரி குதிச்சு அந்த இரும்பு ராடையுமே பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல போட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு டீ கடையில 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்ததுக்கு பிறகுதான் நான் ஊருக்கே கிளம்பி போனேன் அப்படின்னு இந்த சத்தியம் பாபு தான் பண்ண எல்லா விஷயத்தையும் தன்னுடைய வாக்கு மூலமா கொடுத்திருந்திருக்கான். சாதாரணமாக வெளியில இருந்து இவனுடைய வாக்குமூலத்தை கேட்கும்போது ஏதோ ஜோடிக்கிற மாதிரி இருக்கே, ஏதோ ஃபேக்கா போலீஸ் வந்து உருவாக்குன ஸ்டோரி மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். இதை பத்தி நீதிமன்றத்தில் அவங்க கிளியரா என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சத்தியம் பாபுக்கு எதிராக டிஎன்ஏ சாம்பிள், அவனுடைய ஃபுட் பிரிண்ட், அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட், அவனுடைய செமன் முதற்கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டா மேட்சாக இருந்திருக்கு. இன்க்ளூடிங் அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் முதற்கொண்டு இந்த சத்தியம் பாபுடையது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் இந்த கேஸை விசாரணை பண்ண போலீஸ் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்கன்னா, சத்தியம் பாபு ஆயிஷாவை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த இரும்பு ராடை பக்கத்து பில்டிங்ல இருக்கிற ஒரு புதர்கிட்ட இருந்து மீட்டெடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு சத்தியம் பாபு சொன்ன மாதிரியே அட்டாப்சி ரிப்போர்ட்லயுமே ஆயிஷாவுடைய தலையில பலமா தாக்குனதுனால தான் காயம் ஏற்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இவனுமே அதே மாதிரி தலையில தான் அடிச்சான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். மேற்கொண்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு நள்ளிரவு 1 மணி வரைக்கும் ஒரு பொண்ணு வராண்டால நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையுமே நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரிகள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியா இவ்வளவு பெரிய கொடூரத்தை பண்ணிட்டு இவன் காலை 11 மணி வரைக்கும் ஒரு டீ கடையில வெயிட் பண்ணான்னு சொன்னல, அந்த டீ கடைக்காரருமே நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்லி இருந்திருக்காரு. அப்போ நீதிமன்றத்தில் இருந்தவங்க அன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய கடைக்கு வந்திருப்பாங்க, ஆனா சத்தியம் பாபுவை மட்டும் எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, சாதாரணமா எல்லாருமே வந்தாங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நின்று பேசிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா சத்தியம் பாபு மட்டும் விடியற் காலையில இருந்து 11 மணி வரைக்கும் அங்க இருந்தான், அதனாலதான் அவனை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு அந்த டீ கடைக்காரர் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லியிருந்திருக்காரு. அதே சமயம் இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் நிறைய பெண்கள் வந்து அந்த கிறிஸ்மஸ் லீவ்ல இருந்து வராததுனால அந்த ஃப்ளோர்லயே வெறும் 20 பெண்கள் கிட்ட தான் தங்கி இருந்திருக்காங்க. அடுத்தபடியா இந்த சத்தியம் பாபு கடைசியா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நந்திகாம்ல தனியா போய்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை இரும்பு ராடால தலையில அடிச்சு அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணி இருந்திருக்கான். அந்த நேரத்துல எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு பயமா கத்துனதுல பயந்து அவங்கள அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிருந்திருக்கான். அதே சமயம் ஆயிஷாவுடைய கொலை வழக்கை பத்தி நியூஸ்ல இவங்க பார்த்ததுனால உடனடியாக கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன்ல இவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம கோர்ட்லயுமே நேரா வந்து சாட்சி எல்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கல் எவிடன்ஸா இருக்கட்டும், சயின்டிபிக் எவிடன்ஸா இருக்கட்டும், சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸா இருக்கட்டும், டைமிங்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த சத்தியம் பாபு கூட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு போலீஸ் தங்களுடைய வாதங்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் முன் வச்சிருந்திருக்காங்க. இறுதியா இவனுடைய கன்ஃபெஷன் கொடுத்தது எல்லாத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி
பண்ணி நீதிமன்றத்தில் கொடுத்திருந்திருக்கான். ஆனா கடைசியா நீதிபதி சத்யம்பாபு கிட்ட நீ என்ன சொல்ல ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை, போலீஸ் என்னை வேணுமுனே மிரட்டி இதை ஒத்துக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் எல்லா குற்றவாளிகளும் இந்த மாதிரி சொல்ல சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீதிபதிக்கு நல்லா தெரியும். ஆனா இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்காக ஐபிசி செக்ஷன் 300 பிரிவின் கீழே 14 வருஷம் சிறை தண்டனையும், அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்காக ஐபிசி செக்ஷன் 376 கீழே 10 வருஷம் சிறை தண்டனையும், மேற்கொண்டு 1000 ரூபாய் அபராதமும், அந்த அபராதத்தை கட்ட தவறுனா 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு மொத்தம் 25 ஆண்டு கால சிறை தண்டனையை இந்த சத்யம்பாபுக்கு விஜயவாடா செஷன் கோர்ட்ல இந்த தீர்ப்பை 2010 இவனுக்கு எதிராக கொடுத்திருந்திருக்காங்க. பட் இது எல்லாமே நீதிமன்றத்தில் போலீஸ் சைடில் இருந்து சொல்லப்பட்ட ஸ்டோரி, போலீஸ் சைடில் இருந்து கொடுக்கப்பட்ட எவிடன்ஸ் மூலியமா நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்திருக்கு. ஆனா இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு ஆயிஷாவுடைய பேரண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த கேஸையே மொத்தமா புரட்டி போட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சத்யம்பாபு உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னும், அவன் ஒரு நிரபராதி, தன்னுடைய மகளை அவன் கொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சரியான ஆதாரத்தோட மீடியாவில் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலீஸ் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுக்கிறதுக்கு ஆயிஷாவுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன காரணமாக இருந்துச்சுன்னா, இந்த சத்தியமுக்கு சில நரம்பியல் நோய்கள்லாம் இருந்திருக்கு. இதன் காரணமாக அவனால் இந்த அளவுக்கு ஏறி போயிலாம் தன்னுடைய மகளை கொலை பண்ணியிருக்க சான்ஸ் கிடையாது, வேற ஒரு ஆள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் இவன் மேலே இப்படி ஒரு வழக்கை ஜோடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை அவங்க எழுப்ப ஆரம்பித்தாங்க. அதே சமயம் உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மூலியமாக அவங்க பர்சனலாகவே சில இன்வெஸ்டிகேஷன் நடத்தினதா சொல்கிறாங்க. அப்படி நடத்தினதன் மூலியமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஆயிஷா தங்கியிருந்த அந்த லேடிஸ் ஹாஸ்டல் அந்த நேரத்தில் அந்த மாநிலத்துடைய நகர்ப்புற அமைச்சராக இருந்த கோனேரி ரங்கராவோடைய பேரனான கோனேரி சதீஷ் என்பவருடைய பினாமி தான் இந்த ஹாஸ்டல்ல நடத்திக்கிட்டு வரதாவும், அந்த ஹாஸ்டலுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த சதீஷ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அடிக்கடி எல்லாரும் வந்து பார்ட்டி பண்ணுவாங்க அப்படின்னும், அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற சில பெண்களும் விபச்சாரத்துக்காக இவங்க கிட்ட பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும், சதீஷுக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அடிக்கடி இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பெண்களை சப்ளை பண்ற வழக்கமும் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு கூட சதீஷ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பார்ட்டி நடத்திக்கிட்டு இருந்ததாகவும், அன்னைக்கு அவ்வளோ ஆண்களை அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல பார்த்த ஆயிஷா, என்ன இது இவ்வளோ ஆண்கள் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்ததும் இல்லாமல் இப்படி குடிச்சிட்டு கூத்தடிக்கிறீங்களே, எனக்கு இந்த ஹாஸ்டல் சுத்தமாக பிடிக்கல, நான் அந்த ஹாஸ்டலை விட்டு சீக்கிரமாக காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு 9-9:30 வார்டன் கிட்ட சொல்லிட்டு இவங்க தூங்க போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது சரியா 2 மணி பக்கமா இந்த சதீஷ் மற்றும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆயிஷா தங்கியிருக்கிற அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு ரூமை தட்டினதாகவும், அந்த நேரத்தில் ஆயிஷா ரூம் கதவை திறந்ததாகவும், அப்போ உங்களை பற்றி நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே கோபமான இந்த சதீஷும் அவனுடைய கூட்டாளிகளும் அந்த பொண்ணை தலையில் பயங்கரமாக அடித்ததாகவும், இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் ஆயிஷா கூட இருந்த சக தோழிகள் எல்லாரும் ஏற்கனவே அந்த சதீஷுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் விபச்சார ரீதியாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவங்க யாருமே இதை பத்தி பெருசா கண்டுக்கல அப்படின்னும், அதன் பிறகுதான் ஆயிஷாவை கோபமா அங்க இருக்கிற கதவுலையும் அங்க இருக்கிற சுவத்திலையும் கண்ணா பின்னான்னு தலையிலேயே அடிச்சு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதன் பிறகுதான் பாத்ரூம்ல அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டிராமாவை செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், 8 மணிக்கு வந்த எங்களை 3 மணி வரைக்குமே எங்களுடைய மகளுடைய சடலத்தை பார்க்க விடலை அப்படின்னும், போலீஸ் அது வரைக்கும் ஒரு பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு ஆயிஷாவுடைய அப்பா அம்மா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே மீடியா முன்னாடி வைக்க ஆரம்பிச்சாங்க. மீடியாவில் இருக்கிற ஆட்களுமே உடனடியாக இதுக்கான எவிடன்ஸ் என்ன, யார் அந்த இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நான் இப்போ அதை பற்றி வெளியிட்டேன்னா கண்டிப்பாக அவரை கொலை பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, அதனால் அந்த டீட்டெயிலை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸில் நீங்கள் எந்தவித ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது, இந்த கேஸ் எப்படி நடக்குதோ அப்படியே நீங்கள் மூவ் ஆன் பண்ண வேண்டியதான், ஒருவேளை மீறி ஏதாவது நீங்கள் எக்கு தப்பாக பண்ணீங்கன்னா உங்களுடைய 2வது மகளுக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு எங்களை மிரட்டினாங்க அப்படின்றதையுமே இந்த அப்பா அம்மா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த சம்பவம் நடக்கிறப்போ அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க யாருக்குமே சத்தம் கேட்கலையா, அவங்க யாருமே இதை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கலாம். ஸோ அதுக்கான பதில்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ ஆயிஷாவுடைய அப்பா அம்மா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னதுக்கு பிறகு சத்யம்பாபுவோடைய அம்மா ஆந்திர மாநிலத்துடைய ஹைகோர்ட்ல போயிட்டு தன்னுடைய மகனுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை தள்ளுபடி பண்ணணும்னு, தன்னுடைய மகன் நிரபராதி, ஒரு அப்பாவிக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு மனுவை அவங்க போட்டிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த சத்யம்பாபுடைய வழக்கை ரீஓபன் பண்ணி
விசாரணை பண்ணும்போது சத்யம் பாபுக்கு ஆதரவா வாதாடின லாயர் கேட்ட கேள்விகளால மொத்த நீதிமன்றமுமே ஆடி போயிட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் அந்த டிஃபென்ஸ் லாயர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, போலீஸ் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க அவங்க இஷ்டத்துக்கு கதையை ஜோடிச்சிருக்காங்க. சத்யம் பாபுவை மிரட்டியும் அடிச்சியும் இந்த குற்றத்தை ஏத்துக்க வச்சிருக்காங்க. அவருக்கு 3rd டிகிரி டார்ச்சர் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க. அதே சமயம் ஆயிஷாவுடைய தலையில இரும்பு கம்பியால அடிச்சதுனால தான் இறந்து போயிருக்காங்கன்னு போலீஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த இரும்பு கம்பியில ஏன் ரத்த கரைகளோ ஏன் டிஎன்ஏவோ இல்லைன்னு போலீஸ் கிட்ட கேட்டதுக்கு 8 மாசம் கழிச்சு தான் நாங்களே அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சோம். அது மழையிலையும் வெயிலையும் கடந்திருந்ததுனால அந்த ஆதாரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. இந்த எவிடன்ஸ் எப்படி கீழ் கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க, அது எல்லாமே ஒரு ஃபேக்கான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. மேற்கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஆயிஷாவுடைய தலையில பலமா அடிபட்டதனால தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மையிலே இரும்பு ராடால அடிச்சு தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஏன் கதவுல கூட அவங்க அடிச்சு இறந்து போயிருக்கலாமே, அப்படி இல்லைன்னா சுவத்துல அடிச்சு கூட அவங்க இறந்து போயிருக்கலாமே, அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி தானே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி இரும்பு ராடால எக்ஸாக்டா அடிச்சு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு அந்த வரண்டா கிட்ட 1 மணி வரைக்கும் நின்று பேசின பொண்ணை போலீஸ் மிரட்டி ஒரு பொய்யான சாட்சி சொல்ல வச்சிருக்காங்கன்னு குற்றச்சாட்டை எழுப்ப ஆரம்பிச்சாரு. அதே சமயம் அவ்வளோ கொடூரமா ஒரு கொலையை பண்ணப்போ ஒரு சொட்டு ரத்தம் கூட கில்லருடைய சட்டை மேலேயோ உடம்பு மேலேயோ பட்டிருக்க சான்ஸ் இல்லையா? அந்த கரைகள் எல்லாமே சட்டை மேல இருந்திருக்குமே. அந்த சட்டையை கழட்டிட்டு புது ட்ரெஸ் போடுற அளவுக்கு அந்த கில்லருக்கு அந்த நேரத்துல டைம் இருந்துச்சா? அதே சமயம் சத்யம் பாபுவால அந்த கரையோட அப்படி இல்லைன்னா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு 11 மணி வரைக்கும் அந்த டீ கடையிலே வெயிட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குமா? இது எல்லாமே சாத்தியமில்லாத ஒண்ணு. மேற்கொண்டு போலீஸ் சொன்ன அந்த டிஎன்ஏ ஆதாரத்துல உண்மையிலே இந்த சத்யம் பாபுடைய டிஎன்ஏ எல்லாமே கிரைம் நடந்த இடத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்க கிட்ட கிடையாது. ஆயிஷாவை அடிச்ச நேரத்துல அந்த ரூம்ல தொங்கிட்டு இருந்த பெண்களுக்கெல்லாம் இந்த சத்தம் எதுவுமே கேட்டிருக்க சான்ஸ் இல்லையா? அதுவும் அடிச்சு கொலை பண்ணிட்டு பாத்ரூம் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் வந்து அங்க இருக்கிற பொருட்கள்லாம் களைச்சு போடுற நேரத்துல கூட அந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கலையா? இது எல்லாத்தையும் எப்படி நம்புறது? இதனால போலீஸ் வேணும்னே இந்த சத்யம் பாபு தான் குற்றவாளிங்கிறத ஃபேக்கா ஜோடிச்சிருக்காங்க. சத்யம் பாபு ஒரு நிரபராதி, அவன் மேல என்னதான் கிரிமினல் பேக்ரவுண்ட்லாம் ஆல்ரெடி இருந்தாலும் இந்த கேஸ்ல ஆயிஷாவை அவன் அப்படி கொலை பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த லாயருடைய வாதமா அந்த இடத்துல இருந்திருக்கு. இறுதியா 10 வருஷம் கிட்ட ஜெயில இருந்ததுக்கு பிறகு மார்ச் 31, 2017 சத்யம் பாபுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அவரை ஹைகோர்ட் இந்த வழக்குல இருந்து விடுதலை பண்ணியிருந்திருக்கு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன சத்யம் பாபு கிட்ட நீங்க ஏன் இந்த தப்பை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு பத்திரிகையில கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணாங்க, அந்த டார்ச்சர் என்னால தாங்கிக்க முடியாததுனால தான் நான் தான் பண்ணேன்னு அந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா நீதிமன்றத்திலுமே நான் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் கூட எனக்கு தண்டனை தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த மினிஸ்டருடைய பேரனான சதீஷுமே விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணப்போ சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்த மாதிரியான ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆயிருந்திருக்கு. ஸோ இதனால சதீஷுக்கு எதிராகவும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால இந்த சத்யம் பாபுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருந்ததுனால தான் நாங்கள் சத்யம் பாபுவை அந்த நேரத்தில் கைது பண்ணி நீதிமன்றத்தில் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே தாக்கல் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சைடில் இருந்து சொல்லப்பட்டுச்சு. பட் சத்யம் பாபு விடுதலை ஆனதுக்கு பிறகு பயங்கரமான விமர்சனங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் ஆயிஷாவுக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மர்மமாக தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் கேட்டதுக்கு பிறகு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? இந்த ஆயிஷாவை யார் கொலை பண்ணியிருப்பா? சத்யம் பாபு கொலை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா கீழ் ஃப்ளோரில் தங்கியிருந்த அந்த சதீஷ் மற்றும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கொலைகளை பண்ணிட்டு இப்படி ஒரு டிராமாவை நடத்துறாங்களா? உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.